கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதாக, ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அடியேனை தாழ்த்துகிறேன். நீர் பேசும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிப்போம் திரும்பவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலருடைய ஜெபம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்பதுதான். எனக்கு அருமையானவர்களே, இங்கு ஆங்கில வேதாகமத்தில் இன்னர் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இன்னர் மேன் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இன்னர் மேன், அதாவது உள்ளான மனுஷன் எது அல்ல என்று நாம் தெரிந்து கொள்வோம். மனுஷர்கள் சிலர் வெளியே தங்களை ஒரு விதமாக காண்பிப்பார்கள், உள்ளே ஒரு விதமாக இருப்பார்கள். இது மாயமாகும். இதை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. உள்ளான மனுஷன் என்னவென்றால், மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய முக்கூறுள்ள மனுஷனாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆவி என்பது தேவனோடு தொடர்பில் இருக்கக்கூடியது. இரண்டாவது ஆத்துமா, அது மனம், சித்தம், உணர்வு இவைகளை சார்ந்தது. சரீரம் என்பது நம்முடைய பிசிக்கல் பாடி, நம்முடைய சரீரம் என்பது நம்ம காண்கிற ஒரு அவயங்களால் உள்ள சரீரம். மனிதன் பாவம் செய்த பொழுது தேவனோடு உள்ள உறவு அருந்து விட்டது. அப்பொழுது மனிதன் சுயத்தினால் ஆளுகை செய்யப்பட்டான். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் தேவ சாயலை இழந்து போனபடியினாலே, அது மட்டுமல்ல, அவன் தேவனோடு உள்ள அந்த தொடர்பை அவன் இழந்து போனபடியினாலே சுயத்தினால் ஆளுகை செய்யப்பட்டான். அதுதான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவனுக்குள்ளே ஜீவன் வருகிறது. அவன் தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறான். இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமை. ஆனால் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள தேவனால் ஆளுகை செய்யப்பட்டாலும் அவனுக்குள்ளே மாம்ச எண்ணங்களும் மாம்ச சிந்தைகளும் நிறைந்த மனிதன், அதாவது வெளிப்பிரகாரமான மனிதன் உள்ளே இருக்கிறான். அப்போ மனிதர்கள் இங்கு இன்னர் மேன், அதாவது உள்ளான மனுஷனும் இருக்கிறான், மாம்சத்துக்குரிய மனுஷனாகவும் இருக்கிறான். இன்னர் மேன் என்பது ஆவிக்குரிய மனிதன். இன்னர் மேன் என்பது ஆவிக்குரிய மனிதன். பாருங்க, இந்த இன்னர் மேன் நல்லா ஸ்ட்ராங் ஆனா இந்த மாம்சத்துக்குரிய மனிதன் வந்து வீக் ஆகும். இந்த மாம்சத்துக்குரிய மனிதன் ஸ்ட்ராங் ஆனா இன்னர் மேன் வந்து வீக் ஆகும். சரி, இன்னர் மேன் என்பது ஆவி அல்ல, தேவனை அல்லது ஆவியை மையமாய் கொண்டு வாழ்கிற மனிதன் தான் ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரிய மனிதன் என்பது ஆவியை, தேவனுடைய ஆவியை மையமாய் வைத்து ஆளுகை செய்கிற மனிதன், தேவனால் முழுவதும் ஆளுகை செய்யப்படுகிற மனுஷன். இங்கு அவுட்டர் மேன், அதாவது மாம்சத்தை மையமாய் கொண்டு செயல்படுகிற மனுஷன். இரண்டு விதமான மனிதர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்போ இங்கு உள்ளான மனுஷன்ல பலப்பட வேண்டும் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏன் உள்ளான மனுஷன்ல நாம பலப்பட வேண்டும்? உள்ளான மனுஷன் தான் தேவனுடைய ஆவியினால் செயல்படுகிறான். அவன் தேவனை வெளிப்படுத்துகிறான். தேவனுடைய ஆவியினால் செயல்படுகிறான் உள்ளான மனுஷன்.
அது மட்டுமல்ல, உள்ளான மனுஷன் பலவானா இருந்தால்தான் உலகத்துல வருகிற சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியும். உள்ளான மனுஷனால் தான் பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்க முடியும். உள்ளான மனுஷன் மாம்ச எண்ணம் உள்ள மனுஷனை மேற்கொண்டு அவனை அழித்து ஜெயித்தால்தான் அவன் தேவனால் உலகத்துல செயல்பட முடியும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், உள்ளான மனுஷன்ல பலப்பட வேண்டும் என்று இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சரி, எப்படி உள்ளான மனுஷனால நாம் பலப்பட முடியும்? முதலாவது, உள்ளார்ந்த மனுஷன் அல்லது ஆவிக்குரிய மனிதன் பலப்பட வேண்டுமானால் அவன் கர்த்தருடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட வேண்டும். பாருங்க, மனிதனுடைய சரீரத்துக்கு, மனிதனுடைய வாழ்வுக்கு ஆகாரம் ரொம்ப அவசியம். அதே போல நமக்குள்ளாய் இருக்கிற ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு மிகவும் அவசியம் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் அவனுக்கு ஆகாரமா இருக்கு. சரீரத்துல நமக்கு மசில் பவர் எதனால வருகிறதுனா நல்ல ஆகாரத்தினால வருகிறது. ஸ்ட்ரெங்க், எனர்ஜி, இதெல்லாம் சரீரத்துக்கு தேவையான, மாம்சத்துக்கு தேவையான பலம் உணவு நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தினால வருகிறது. ஆனால் இன்னர் மேன், ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தையே. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்கு திருவசனத்தை ஒரு ஆகாரத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறது, பாலுக்கு ஒப்பாக. ஒரு குழந்தை பிறந்து அதற்கு ஆகாரம், பால் தேவைப்படுகிறது. அதே போல அது வளருவதற்கான ஆகாரம் தேவைப்படுகிறது, மனிதனுக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. அதுபோல ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை, திருவசனம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்க வேண்டும் அல்லது பலப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை மட்டுமல்ல, அது நமக்கு ஸ்ட்ரெங்தையும் கொடுக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வளர வேண்டும். அதுதான் நம்முடைய ஆகாரம். அந்த ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும். எப்படி வயிற்றுக்கு 3 வேளை புசிக்கிறோமோ, அல்லது சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு நாம் என்னென்னலாம் புசிக்கிறோமோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை போல புசிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுகிறான். பிசாசனுடைய தந்திரமே நாம் ஆகாரத்தை புசிக்க விடாதபடிக்கு தடை செய்வதுதான். பாருங்க, வேதாகமத்தை வாசிக்கலாம்னு உட்கார்ற நேரத்தில் தான் தூக்கம் வரும். கர்த்தருடைய வார்த்தைய நாம அநேக நேரங்கள்ல நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதும், நாம் வாசிக்கும் பொழுதும் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. 119வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா போதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதை ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை போல புசிக்க வேண்டும். சத்துரு அதை தடுப்பான். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க விடாதபடி தடுக்கிறது, அல்லது கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு அவன் முயற்சிப்பான். ஜப்பான்ல ஒரு போன்சாய் என்ற ஒரு ட்ரீ வச்சிருப்பாங்க. அது வீடுகளில் அழகுக்கு அதை வைத்திருப்பார்கள். அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி அல்லது 3 அடி அவ்வளவுதான் இருக்கும் அந்த ட்ரீ. அந்த ட்ரீ வளரக்கூடாதபடிக்கு என்ன செய்வார்கள் என்றால், அந்த வேர்கள்ல ஒரு கயிறு போட்டு கட்டிடுவாங்க. கட்டி அதை மண்ணில் புதைச்சிடுவாங்க.
அந்த வேர் அந்த மண்ணில் இருந்து அதை சத்து உறிஞ்சி கொள்ளாதபடிக்கு அதை தடை செய்யும்படி சில கட்டுகளை போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா அது உறிஞ்சி அது ஸ்ட்ரென்த் அடைஞ்சா அது மரம் பெருசாயிடும். வீடுகளை அழகுக்கு வைக்க முடியாது. அதை சின்னதா வீடுகள் அழகுக்காக வைப்பதற்கு இந்த போன்சாய் ட்ரீனுடைய வேரை கட்டி வைத்திருவார். அது போல பிசாசானவன் நாம கர்த்தருடைய வார்த்தையும் அதுல இருக்கிற வல்லமைகளையும் அதுக்குள்ள இருக்கிற பலனையும் நாம எடுக்காதபடிக்கு, நாம் தினமும் அதை நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வராதபடிக்கு சாத்தான் சில தடைகளை கொண்டு வருவான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைய திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, வாஞ்சையோடு நம்ம இரவும் பகலும் வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சில பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. ஏன் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்கன்னா பசியின்மை இருக்கும். இந்த பசியின்மை எதனால வருகிறது? அது ஒரு நோய். பசியின்மை என்பது ஒரு நோய். அதை டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணி அதுக்குரிய மருந்து கொடுத்தா பசியின்மை நீங்கிடும். நல்ல ஆகாரம் சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நல்லா புஷ்டி ஆவாங்க. அது போல எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை உங்களால வாசிக்க முடியலன்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து கெஞ்சுங்க. ஆண்டவர் அந்த வேத வசனத்தின் மேல ஒரு வாஞ்சியையும் விருப்பத்தையும் ஆண்டவர் தருவார். அதனால எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சியார். இன்றைக்கு சபைகள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விடுகிறார்கள். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. வசனத்துக்கு எந்த சபை முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சபை தான் ஆவிக்குரிய பலவான்கள் இருப்பார்கள். இன்றைக்கு வெளிப்பிரகாரமான காரியத்துக்கு தான் சபை முக்கியத்துவம் கொடுக்கிறது. இலக்கருமையானவர்களே, தேவன் நம்மை ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளான மனுஷனை நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். அத ஒரு உணவை போல நாம் புசிக்க வேண்டும். அதனால் இலக்கருமையானவர்களே, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் வல்லமையை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, விசுவாசத்தை நமக்கு அது கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை கொடுக்கிறது. கேள்வியினாலே, வசனத்தை கேட்கிறதுனாலே நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தில் நாம் பலவான்களாக இருந்தால் நாம ஆவிக்குரிய பலவான். கர்த்தருடைய வார்த்தைய வாஞ்சியோடு விருப்பத்தோடு வாசிங்க. அதை மனப்பாடம் பண்ணுங்க. அதை நம்ம சிந்தையில, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள நம்முடைய வசனத்தை நாம் எழுத வேண்டும். கர்த்தர் அது மூலமாய் நம்மோடு பேசுவார். இரண்டாவது, ஆவிக்குரிய மனுஷன் எப்படி நாம பலப்படுவது? இரண்டாவது எக்ஸசைஸ், அதாவது நற்கிரியைகளை செய்வது அல்லது தேவ சித்தத்தை செய்வது. பாருங்க, ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? உடல் வறுத்து போய் ஒருவேளை வியாதிகள் கூட வரலாம். சாப்பிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ரெகுலர் எக்ஸசைஸ் அல்லது ரெகுலர் ஆக்டிவிட்டி இருந்தாதான் ஒரு மனுஷனுடைய சரீரம் சுகமா இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய மனிதன் பலப்பட வேண்டுமானால் ஒன்று நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இரண்டாவது நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியை அல்லது தேவ சித்தம் என்று கூட சொல்லலாம். வேதவசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்களை கர்த்தர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? எந்த மனுஷனையும் தேறினவனாகவும் நற்கிரியை செய்யத்தக்க தகுதி உள்ளவனாகவும் மாற்றுகிறது.
அவ கர்த்தருடைய வார்த்தைய ஒரு மனுஷன் கேட்கிறது மட்டுமல்ல, அதை கொண்டு நற்கிரிகளை செய்கிறவனாக அல்லது தேவ சித்தத்தை செய்கிறவனாய் இருக்கும் பொழுதுதான் அந்த மனுஷன் உள்ளான மனுஷன் அவன் பலப்படுகிறான். ஆவிக்குரிய மனுஷன்ல அவன் பலப்படுகிறான். நற்கிரிகளை செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மனுஷன் அதை அப்படியே கேட்கிறவனாயிராமல் அதை செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருக்கும். அநேகருக்கு பிரசங்கம் கேட்பது ரொம்ப பிரியமா இருக்கும். வாரம் வாரம் போய் ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரோ அதெல்லாம் உட்கார்ந்து எழுதி 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 கேட்டு 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 வாரானா கேட்பாங்க, எழுதுவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அடுத்த வாரம் வருவாங்க, எழுதுவாங்க, உட்கார்ந்து வீட்டுக்கு போவாங்க. இப்படி கேட்பார்கள் நிறைய செய்தியை. எதற்காக கேட்கிறார்கள் என்றால், அது அவங்களுக்கு பிரியமா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் கேட்பதை பழகி கொள்ளலாம், புதுவிதமான ஏதாவது வெளிப்பாடுகள் வருகிறதான்னு யோசிப்பாங்க. அல்லது இந்த பாஸ்டர் எப்படி பிரசங்கிக்கிறார், இன்னொரு பாஸ்டர் எப்படி பிரசங்கிக்கிறார், கம்பாரிஷனுக்காக கேட்பாங்க. இப்படி கேட்கறதுனால பிரயோஜனம் இல்ல. வேதம் சொல்லுகிறது அதை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு புஸ்தகத்துல யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரம் அல்ல. யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். பாருங்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் கேட்கிறவர்களாய் இருக்கிறவர்கள், வெறும் கேட்கிறவர்கள் மட்டும் தங்களை வஞ்சிக்கிறார்கள், அதை செய்யவில்லை என்றார். பாருங்க, இதுல ஒரு மனுஷன் கண்ணாடியில போய் முகத்தை பார்க்கிறான். கண்ணாடியில போய் முகத்தை பார்த்துட்டு அவன் அந்த கண்ணாடியை விட்டு அகன்ற உடனே அவன் முகத்தின் சாயலை அவன் மறந்து விடுகிறான். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தங்களுடைய அந்த வார்த்தை பலனில்லாமல் போய் விடுகிறது அவங்களுக்கு. அதை செய்கிற பொழுதுதான் அவங்கள வேதம் என்ன சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கிரியை செய்யணும், நற்கிரியை செய்யணும். இதைதான் வேதம் முக்கியப்படுத்துகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மனுஷன் நற்கிரியை செய்கிறவனா இருக்கணும். அதுதான் அவன் உள்ளான மனுஷன், அவன் பலப்படுவான். கேட்கிறது ஒரு பலத்தை கொடுக்காது, அதன்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு அதுல பலன் வருகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அது என்ன நமக்கு செய்கிறது, நற்கிரியை செய்வதற்கு நம்மை தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது. அதாவது வேத வசனம் நம்மை தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது. இங்கே யோசேப்பை குறித்து சங்கீதம் 105 17, 18, 19 வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாலே ஒரு மனுஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கு யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை புடமிட்டது. அப்போ கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. அந்த வசனம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில
அவனை புடமிடுகிறது. அவனை குழியில புடமிட்டது, அவனை போத்திபாருடைய வீட்டில புடமிட்டது, அவனை சிறைச்சாலையில புடமிட்டது. இப்படி அவனுடைய வாழ்க்கையை வசனம் தான் உருவாக்கி கொண்டு வருகிறது. அதற்கு பிறகுதான் அவன் சிங்காசனத்துல போய் அமர்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நற்கிரியை செய்வதற்கு நம்மை பழக்குவிக்கிறது. அதனால நாம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளுகிறவங்களா இருக்க வேண்டும். நம்ம எக்ஸசைஸ் செய்யறத சென்டருக்கு போறோம், நம்ம ஃபிட்னஸ் சென்டருக்கு, அங்க நம்ம எக்ஸசைஸ் செய்யறோம். ஏன் நம்ம அதை செய்யறோம்னா நமக்கு ஒரு நல்ல பாடி ஷேப் வருங்கிறதுக்காக. அது போல ஒரு இன்னர் மேன், அதாவது உள்ளான மனுஷன் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டுமானால் அவன் நற்கிரியை செய்ய வேண்டும். ஒரு பாடிக்கு ஷேப் கொடுக்கிறதே எக்ஸசைஸ் தான், நல்ல ஷேப் கொடுக்கும். அது போல தேவ சித்தத்தை அல்லது நற்கிரிகளை செய்வது நமக்கு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு பலத்தை தருகிறது. அதனால் எனக்கு அருமையானவர்களே, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய கெத்சமனே தோட்டத்துல அவர் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்ப தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு தன்னுடைய லைஃப் முழுவதும் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார், ஒவ்வொரு நாளும் செய்தார். அதனால்தான் சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் பேசி கொண்டிருந்த பொழுது சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்களாம் சாப்பிட போறோம், நீங்க சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், என் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்போ அங்க அவர் ஊழியர் செய்கிறார், அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அதுதான் அவருடைய போஜனமாய் இருந்தது. நற்கிரியை செய்வதே அவருடைய போஜனமாய் இருந்தது. பிதாவுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாய் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்கள் தான் உள்ளான மனுஷன்ல பலப்பட முடியும். உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம வாசிக்கணும், அதன்படி செய்யணும். மூன்றாவது, உள்ளான மனுஷன் இன்னர் மேன் பலப்படணும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, பலங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது மட்டும் பலம் அல்ல, நாம அநேக காரியங்களை பலமாக்கிக் கொள்ளலாம். இப்போ நமக்கு வெளியில பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு தங்களுக்கு செக்யூரிட்டியை வைத்துக் கொள்வார், பாதுகாப்புக்காக. அல்லது சில சாதனங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வார். சில துப்பாக்கிக்கு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. எதிரிகள் வந்தா அது தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்துவதற்கு, தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்வதற்கு சில ஆயுதங்களை வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி வச்சுக்குவாங்க. அது போல நம்முடைய பலம் எதுல இருக்குன்னா சர்வாயுத வர்க்கத்துல உள்ளான மனுஷனுக்கு பலம் இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசிப்போம். எபேசியர் 6:10 வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இங்கு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ஆண்டவர் நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார். அதாவது நம்மை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் நமக்கு அதை கொடுக்கணும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படிக்கு. பாருங்க, நம்முடைய இன்னர் மேனுக்கு தான் போராட்டம் உண்டு. இன்னர் மேனுக்கு போராட்டம் இருக்கு. அதாவது சாத்தான் அங்கதான் தாக்குதலை நமக்கு உண்டாக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை அழிச்சிட்டா மனுஷனை அழிச்ச மாதிரிதான். அவனுடைய விசுவாசத்தை தகர்த்துட்டா அல்லது ஆவிக்குரிய மனுஷனை சோர்வடைய பண்ணிட்டா, அதாவது உள்ளான மனுஷன்ல சோர்ந்து போயிட்டாங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய மனுஷன்ல சோர்ந்து போயிட்டாங்கன்னா, ஒரு மனுஷன்
தன்னுடைய சரீர வாழ்க்கையை கூட அழித்துக் கொள்ளும். இங்கு சாத்தானுடைய நோக்கம் நம்முடைய சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறது இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சுட்டு இந்த உலக பிரகாரமான காரியத்தை நேரத்தை கொடுத்துருவோம். அதெல்லாம் சாத்தான் செய்வான். நாம வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அழிந்து போயிருப்பாங்க. அதனாலதான் சர்வாயுத வர்க்கத்தை தேவன் தரித்துக் கொள்ள சொல்லுகிறார். ஏன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்லுகிறார்? 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய உலகத்துல போராட்டம் இருக்கிறது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய உலகத்துல போராட்டம் இருக்கு. மாம்ச மனுஷனுக்கு போராட்டம் இருக்காது, ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் போராட்டம் இருக்கு. ஏன்னா அவன் தான் உயிரோடு இருக்கிறான். அப்போ அவனுக்கு போராட்டம் இருக்கிறது. இது பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, வானமண்டலம் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு, சேனைகளோடு, துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்துல நாம் அவனை மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு சர்வாயுத வர்க்கம் ரொம்ப அவசியம். அதான் இந்த 6வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் மனிதனுக்கு சாத்தானோடு எதிர்த்து நிற்க, அவனோடு போராடுவதற்கு தேவன் சில ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் என்னன்னா, சத்தியம் என்னும் கச்சை, 2வது நீதி என்னும் மார்க்கவசம், 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4வது பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், அடுத்ததாவது ரட்சண்யம் என்னும் தலை சீரா, வேதவசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்கு சில ஆயுதங்கள் எல்லாம் பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டு, சத்தியம் என்னும் கச்சை பெல்ட், 2வது நீதி என்னும் மார்க்கவசம், 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4வது விசுவாசம் என்னும் கேடகம், 5வது ரட்சண்யம் என்னும் தலைசீரா, 6வது வேதவசனம் ஆகிய பட்டயம், 7வது இங்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஜெபத்தில விழித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியாக தேவன் ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, மிலிட்ரியில இருக்கிற மனுஷர்கள் சில அவங்க ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா சில ஆயுதங்கள் இருக்கும். அந்த நாட்கள்ல இருந்த ஒரு மிலிட்ரி மேன குறித்து தான் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அந்த நாட்கள்ல இருந்த மனுஷர்கள் எப்படிப்பட்ட, அந்த நாட்கள்ல இருந்த போர் வீரர்கள் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது பெல்ட் கட்டியிருப்பாங்க. அடுத்ததாவது நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இப்படியாக 7 ஆயுதங்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மார்க்கவசம் எதற்கு? நம்முடைய சரீரத்துல சத்துரு காயப்படுத்தாதபடிக்கு நமக்கு ஒரு இந்த நாட்கள்ல புல்லட் ப்ரூஃப் சொல்லுவாங்க. புல்லட் ப்ரூஃப், துப்பாக்கி குண்டு துளைக்காதபடிக்கு ஷீல்டு உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிறது. அந்த நாட்கள்ல கத்தியினால காயப்படுத்தாதபடிக்கு நம்முடைய மார்பு பகுதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஹார்ட் இங்க தான் இருக்கு. ஹார்ட்டை பாதிக்காதபடிக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை போட்டுக் கொள்வாங்க.
அடுத்ததாவது சமாதானத்தின் பாதரட்சி, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சி. அதாவது சுவிசேஷத்தை நாம கற்றுக்கொண்டு அதுக்காக ஆயத்தமாகி, ஒரு ஷூ ரொம்ப முக்கியம். ஒரு போர் வீரனுக்கு ஷூ ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் சில காடுகள் வழியா, கரடு முரடான பாதைகள் வழியா நடக்க வேண்டியது வரும், சில சர்ப்பங்களை மிதிக்க வேண்டியது வரும். அப்ப ஷூ ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். கரடு முரடான பாதைகளில் போகும் பொழுது அவனை அது காயப்படுத்தாதபடிக்கு தொடர்ந்து ஓடுவதற்கு அது உதவியா இருக்கும். அப்போ நாம நல்லா ப்ரிப்பேரா இருக்கணும். சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டு நல்லா ப்ரிப்பேரா இருக்கும். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம், அதாவது கையில கேடகம் வைத்துக் கொள்வார் போர் வீரர்கள். ஏன்னா எதிரியினுடைய அக்னியாஸ்திரங்களை முறியடிக்கும்படியா. அதே போல நம்முடைய சத்ரு அக்னியாஸ்திரங்களை எய்கிறார். அதாவது நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும்படியாக அக்னியாஸ்திரங்களை எய்யும் பொழுது விசுவாசம் என்னும் கேடகத்தினால தடுப்பதற்காக அதை அவர் உடுத்திக் கொள்ள சொல்கிறார். அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலை சீரா. இந்த தலை சீரா எதுக்குன்னா ஹெல்மெட். இப்போ யுத்த வீரர்களை பார்த்தீங்கன்னா முகம் தெரியாது, இந்த கண்கள் தெரியும், மற்றபடி முகம் அவ்வளவு தெரியாது. முகம், தலை எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. இந்த ஹெல்மெட்டை பார்க்கும் பொழுது இது எந்த யுத்த சேனை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களில் ரோமர்களுடைய யுத்த வீரர்கள், இன்னும் பல யுத்த வீரர்களை அந்த ஹெல்மெட்டை பார்க்கும் பொழுதே அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதே போல ரட்சண்யம் என்னும் தலை சீரா, ரட்சிப்பு தான் நமக்கு ஹெல்மெட். அதாவது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு நமக்கு தலை சீராவாக இருக்கிறது. அடுத்தது ஆவிக்குரிய வேதவசனமாகிய பட்டயம். கையில நம்ம பட்டயத்தை வைத்துக் கொள்ளணும். சத்ருவை நாம தாக்குவதற்கான பட்டயத்தை, இரண்டு விதமான போர் ஆயுதங்கள். ஒன்று நம்மை பாதுகாக்கிற போர் ஆயுதங்கள், இரண்டாவது சத்ருவை அட்டாக் பண்றக்கூடிய போர் ஆயுதங்கள். இவைகளை ஆண்டவர் நாம் பலப்படும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்கிறார். அப்ப இதுதான் நமக்கு பலம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதும் இதை உடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ப்ரிப்பேரா இருக்கும். சத்ருவை எதிர்த்து நிற்க, தீங்கு நாள்ல எதிர்த்து நிற்க. அது மட்டும் இல்ல, இங்கு ஆவியிலே ஜெபம் பண்ணி, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது விழிப்பா இருக்கணும். ஒரு யுத்த வீரர்கள் தூங்கிட்டாங்கன்னா சத்ரு அவங்கள கொன்று போட்டு போயிடுவான். அப்போ ஜெபத்திலேயே விழித்திருக்கணும்னு சொல்றார். இங்க 7 ஆயுதங்கள் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க உள்ளான மனுஷனை பலப்படுவதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்லுகிறார். நாம் 3 காரியத்தை பார்த்தோம். உள்ளான மனுஷனை பலப்பட வேண்டுமானால் ஆவிக்குரிய உணவாகிய வேத வசனத்தை புசிக்கணும். இரண்டாவது, நாம் எக்ஸசைஸ் எப்படி செய்யறோமோ அதே போல தேவனுடைய சித்தத்தை அல்லது நற்கிரிகளை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய பலம். மூன்றாவது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஆவிக்குரிய உள்ளான மனுஷன்ல பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன தீங்கு நாள்ல நாம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சாத்தான் இந்த நாட்கள்ல தான் நமக்கு அதிகமான தாக்குதலையும், சாத்தான் இந்த நாட்கள்ல தான் சோர்வுகளையும், இந்த நாட்கள்ல தான் அநேக பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். பாருங்க, எத்தனையோ பெரிய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், ஞானிகள் அல்லது உலகத்தில் அநேக விஷயங்களை கற்று தேர்ந்தவர்கள் இந்த தீங்குனால சந்திக்க முடியாதபடிக்கு விழுந்து போகிறார்கள். அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா சூசைட் பண்ணிக் கொள்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார், தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். சில பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க முடியாதபடிக்கு விழுந்து போகிறார்கள். அல்லது சில பாவங்கள் நெருங்கி வரும் பொழுது அதுல விழுந்து போகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, உள்ளான மனுஷன்ல நாம பலப்பட்டு இந்த உலகத்துல வருகிற எல்லா போராட்டங்களையும் சோதனைகளையும் ஜெயித்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி நம்முடைய
மாம்சத்துக்குரிய மனுஷனை அழித்து உள்ளான மனுஷன்ல நாம் வெளிப்பட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் என்ன கருமையாகவே நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டுமானால் உள்ளான மனுஷன்ல நாம் பலப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உள்ளான மனுஷனை பலப்பட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்யுங்கள், அதை கை கொண்டு நடங்க. 3வது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உள்ளான மனுஷன்ல நாங்கள் பலப்பட நீர் உதவி செய்யும். உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினாலே இப்பொழுதே எங்களை நிரப்புகிறார். அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை எங்கள் வாழ்க்கையில கை கொள்ள தேவன் உதவி செய்யுங்கப்பா. அது மட்டுமல்ல, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சாத்தானின் சகல கிரியைகளையும் அழித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.